Cầu cứu khách trong xe phương trang có trang bị wifi với mật khẩu là 19006919. ஃப்ளைட்டு 3:30 மணிக்கு. ஆனால் இப்போவுமே கடைசியில் சென்னை ஏர்போர்ட்டுக்கு நம்ம வந்துட்டோம். நம்முடைய ஜேர்னி டுவர்ட்ஸ் வியட்நாம் ஸ்டார்ட் ஆக போகுது. Two hours later. ஹாய், இப்போ நம்ம இங்கே கல்கட்டா ஏர்போர்ட்டில் இருக்கிறோம். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ஏர்போர்ட்டு. 8:25க்கு ஃப்ளைட்டு. நம்ம 5:30க்கு நம்ம இங்கே வந்திருக்கிறோம். ஸோ 8:25க்கு ஃப்ளைட்டு. கேட் பக்கத்தில் தான் இருக்கிறோம், கேட் நம்பர் 15. இதுக்கு அடுத்து நம்ம இங்கேருந்து ஹொச்சிமின் போக போகிறோம். இங்கே ஒரு 3 hours லே ஓவர். அதுக்கடுத்து முடித்து நம்ம ஹொச்சிமின் போக போகிறோம். Hours later. நம்ம இப்போது ஹொச்சிமின் ஏர்போர்ட் இறங்கிட்டோம். ஏர்போர்ட்லேருந்து வெளியில் வரோம். இதுக்கடுத்து கேப் புக் பண்ணி இங்கேருந்து நம்ம கேந்தோ போக போகிறோம். பார்ப்போம் எப்படி போகிறோன்னு. வியட்நாமில் நம்ம எங்கேயாவது போகணுன்னு சொன்னால் நம்ம ஊரில் இந்த ரேப்பிடோ புக் பண்ணுற மாதிரி இங்கே கிராப்னு சொல்லி ஒரு ஆப் இருக்குது. அதெல்லாம் நம்ம இப்போ புக் பண்ணுறோம். இங்கேருந்து ஹோச்சிமின்ல இருக்கக்கூடிய
ஏர்போர்ட் வந்துட்டோம். ஹோச்சிமின்லேருந்து நம்ம பஸ் ஸ்டேஷன் போகணும். இப்போ நான் நிற்கிறது வந்து வியட்நாமுடைய பஸ் ஸ்டேஷன். அதாவது ஹொச்சிமின்ல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பஸ் ஸ்டேஷன். இங்கே தான் வந்து நம்ம இதெல்லாம் அங்கேருந்து நம்ம வந்து கேந்தோக்கு போக போகிறோம். அதாவது ஹொச்சிமின் ஏர்போர்ட்லேருந்து இங்கே வந்து இங்கேருந்து நம்ம கேந்தோவுக்கு போக போகிறோம். அது இருக்கக்கூடிய முக்கியமான பஸ் ஸ்டேஷன் இது. இந்த பஸ் ஸ்டேஷனுக்கு பேர் வெஸ்டர்ன் பஸ் ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நியான்டே அப்படின்னு கூட சொல்லுவாங்க. நிறைய பஸ்ஸஸ் போகிறத நீங்கள் பார்க்க முடியும். நான் உங்களுக்கு இப்போ தெளிவாக அதை பற்றி காட்டுறேன். அந்த நியான்டே அப்படிங்கிற அந்த வெஸ்டர்ன் பஸ் ஸ்டாண்டுடைய என்ட்ரன்ஸ். உங்களுக்கு இப்போ கீழே இருக்கிறது நீங்கள் பார்த்துட்ருக்குறது இந்த காருக்கு பின்னாடி இருக்கிறது எல்லாமே டிக்கெட் கவுண்டர்ஸ். இங்கே தான் நீங்கள் வந்து எந்த ஊருக்கு போனாலும், சவுத் வியட்நாமில் எந்த ஊருக்கு போனாலும் இந்த ஹொச்சிமின்ல இருக்கக்கூடிய இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தால் போதும். நியான்டே நம்ம ஊர் மாதிரியே நிறைய லோக்கல் பஸ் இருக்குது, நிறைய ஆம்னி பஸ் டைப்பில் தான் இருக்குது எல்லா பஸ்ஸுமே. பஸ் டிக்கெட்டு சைகான் டு கேந்தோ. சைகான்னா ஹொச்சிமினோட பழைய பேர் சைகான். இன்னும் சைகான்ற பேரை யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதுதான் அந்த டிக்கெட்டு சைகான் டு கேந்தோ. ஆமாம், கிட்டத்தட்ட வந்து 1,67,000 வியட்நாமீஸ் டாங் அப்படின்னு வரும். இதுக்கு மொத்த இந்த டிக்கெட்டுடைய காஸ்ட். இப்போது நம்ம ஹொச்சிமின்லேருந்து கேந்தோவுக்கு பஸ் ஏறிட்டோம். அந்த பஸ்ஸோட சீட் எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த இப்படி தான் இருக்குது. அதாவது ஒரு மாதிரி படுக்கிறதே கொஞ்சம் அப்படி வித்தியாசமாக, நம்ம ஒரு ஈஸி சேர்லாம் இப்படி சாஞ்சிருப்போம்ல அந்த மாதிரி. ஆனால் அதே சமயத்தில் ஒரு பெட்டு மாதிரி தான் இருக்குது. இந்த பஸ்ஸு ஃபுல்லாகவுமே அப்படி தான் இருக்குது. நம்ம ஊர் நல்ல ஒரு ஸ்லீப்பர் பஸ் மாதிரி இல்லை, அதை விட சூப்பராகவே இருக்குது. இப்போ நம்ம கேந்தோ பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறோம். ஆமாம், இங்கேருந்து ஹொச்சிமின்லேருந்து நம்ம கேந்தோக்கு வந்துட்டோம். இப்போ பஸ் ட்ராவல்லாம் ரொம்ப அருமையாக இருந்தது. உண்மையில சூப்பராக இருந்தது அந்த பஸ்ஸெல்லாம். நம்ம ஊரில் நல்ல ஒரு ஆம்னி பஸ் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வச்சுருக்காங்க. அந்த பஸ்ஸை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. இப்போ நம்ம இங்கே கேந்தோவிலேருந்து நம்ம அடுத்து நம்ம தங்கக்கூடிய இடத்துக்கு நம்ம போகிறோம். ரொம்ப அருமையாக இருக்குது இந்த பஸ்ஸு ட்ராவல். ஒரு 2.5 hours 3 hours ட்ராவல் நல்லா இருக்குது. நம்ம ஏராவுடைய பாய்ஸ் ஹாஸ்டலுக்கு வந்திருக்கிறோம். ஒரு வழியாக வந்து சேர்ந்தாச்சு. பாய்ஸ் ஹாஸ்டல் உள்ள இது நம்ம அந்த ஸ்டூடெண்ட்ஸ் யூஸ் பண்ணுற வெஹிக்கிள்ஸ். அதாவது வியட்நாமில் வந்து 2 வீலர் வந்து அலவுடு. யார் லைசன்ஸ் வச்சுருக்கிற யாருனாலும் 2 வீலர் வந்து யூஸ் பண்ணிக்கிற முடியும். ஓகே காய்ஸ், இந்த வீடியோவை இதோடு நாம் எண்ட் பண்ணிக்கிறோம். அடுத்து வியட்நாமில் பல இடங்களை நாம் சுற்றி பார்க்க போகிறோம். என்னோடு சேர்ந்து நீங்களும் வியட்நாமை சுற்றி பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். பாய்.